தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம். எனக்கு சோகம் நிறைய இருக்கு, எனக்கு அறியாமை இருக்கு, எனக்கு இது தெரியல, அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதர் பின்னாலேயே ஓடுகிறோம். மகிழ்ச்சிக்கான வழி தேடுகிறோம், ஆனால் அது தவறான வழியாக இருக்கிறது. என்ன தேடுறோம்? ஒரு பொருளுக்கு பின்னால் போகிறோம், ஒரு பணத்திற்கு பின்னால் போகிறோம். அப்ப சந்தோஷம் என்ன, இது இருந்தால்தான் சந்தோஷம் என்று ஒரு வட்டத்தை நாம் போட்டுக்கொள்கிறோம். இது ஒரு தவறான விஷயம். அப்ப எங்கேருந்து மகிழ்ச்சி இருக்கும்? ஓகே, உங்ககிட்ட பணம் எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. இல்லப்பா, ஏதோ இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் இது ஒரு தவறான ஒரு விஷயம். என்ன வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதுக்கு வந்தோம், நாம் எதை கத்துக்கொள்வதற்காக வந்திருக்கோம், சந்தோஷம் என்பது என்ன அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இன்னொன்று என்ன, அடுத்தது என்னன்னு கேட்டா ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு போவோம். அது முடியுதோ முடியலையோ, அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டயட் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவது கூட சரியாக சாப்பிடுவது இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம், தவறான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக புரோட்டீன் என்று அசைவத்தை சாப்பிடுகிறோம். இது மிக 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 பாவமான ஒரு செயல். அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை என்பது உண்டு. ஒரு உயிரை கொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை. அப்போ அந்த அந்த உணர்வுகள் தானே நம் உடல்ல இருக்கும். அசைவம் சாப்பிடும்போது நமக்கு என்ன உணர்வுகள் இருக்கும்? எதிர்மறை, எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். குணங்கள் ஒரு முரட்டுத்தனமான குணங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே இல்லை, இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னு கேட்டால் மனம்தான் அதற்கு காரணம். வாழ வைப்பதற்கான வழியை தேடாமல் வாழ்க்கையை நாம் வரும் துன்பத்திற்கு நாம் தான் காரணம் என்கின்ற வகையில் நாம் செய்யும் செயல்கள் உள்ளது. இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீ நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப இதாக இருக்கலாம், ஆனால் நீ அசைவம் சாப்பிட்றியா, அங்கேயே முடிஞ்சு போச்சு உன்னோட விஷயம். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு முரட்டுத்தனமான ஒரு விஷயம் ஒரு அசைவம் சாப்பிடுவது. ஒரு உயிரை கொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கா? அப்போ நம்ம இது எல்லாமே சந்தோஷத்தை கண்டிப்பாக குலைக்கும், ஆற்றலை இழக்க வைக்கும். நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், எங்கே நமக்கு எனர்ஜி போகுது அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம அசைவத்தை விட வேண்டும். ஏன்னா மனது தான் காரணம். எனக்கு இது சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த் அவசியம் இல்லை. சந்தோஷமாக ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட இது எனக்கு ஆற்றலை கொடுக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதனால் உடல் மனம் அப்படின்றது அதையும் தாண்டி ஒரு ஆன்மாவிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்தால் நாம் எப்பொழுதுமே ஆனந்தமாக பிரம்மானந்த நிலையில் இருப்போம். பிரம்மானந்த நிலையில்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஞானம் கிடைக்கும். புத்தகங்கள் வாசியுங்கள். நன்றி.